எந்தெந்த செக்ஷன்லாம் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன் அப்படின்னா இப்போ ஆடிட் ஆரம்பிக்கும் போது இப்போ யாருக்கு என்னென்ன வரப்போகுது, என்னென்ன வரல, நியூ ஸ்கீமா ஓல்டு ஸ்கீமா, அந்த ப்ராப்ளம் இருக்குது. நியூ ஸ்கீமில் வந்து சுவிட்ச் ஓவர் வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரெஸ்ட்ரிக்டட். பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் வந்துன்னா நீ நியூ ஸ்கீமில் வந்துட்டீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் நீ ஓல்டு ஸ்கீமுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் வரதா இருந்தால் வரலாம், மறுபடியும் ரிவர்ஸ் ஆகக்கூடாது. ஸோ ஒரே ஒரு இதுதான். அதில் பார்த்துங்க, இதுக்கு முந்தின வருஷம் யாராவது ஓல்டு ஸ்கீமில் போகிறதா இருந்தால் இந்த வருஷம் டிஃபால்ட் ஸ்கீம் வந்து நியூ ஸ்கீம் தான். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கீங்க, அது திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னென்னு பார்த்து செய்வோம். ஏன்னா நம்ம வந்து ஓல்டு ஸ்கீமுக்கு நியூ ஸ்கீம் போட்டு நியூ ஸ்கீமுக்கு ஓல்டு ஸ்கீம் போட்டால் நமக்கு வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு அவகாசம் இருக்காது. ஏன்னா டிசம்பரோட எல்லாம் ஓவர் இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த வருஷம் ஃபைல் பண்ணும்போது லாஸ்ட் இயர் என்ன இருந்திருக்கு, ஓல்டு ஸ்கீமா நியூ ஸ்கீமா என்னன்னு பார்த்துட்டு பண்ணலாம். ஆனால் பிஸ்னஸ் இன்கமே யாருக்கும் இல்லைன்னா இந்த வருஷம் ஓல்டு ஸ்கீம் இருக்கலாம், அடுத்த வருஷம் நியூ ஸ்கீம் இருக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிஸ்னஸ் இன்கம் ப்ரொஃபஷனல் இன்கம் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், ஓல்டு ஸ்கீமா நியூ ஸ்கீமா, போன வருஷம் என்ன பண்ணோம், 115 BSCயில் போட்டோமா அப்படின்னு பார்த்துங்க. இது நியூ ஸ்கீமில் எதுவெல்லாம் வராது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுப்போம். சோர்ஸ் சேலரியாக இருந்தால் HRA வராது, லீவ் ட்ராவல் வராது, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வராது. இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இந்த வருஷம் உண்டு, போன வருஷம் கிடையாது. அதனால தான் இதை போட்டிருக்கேன். இப்போ அழிச்சிடுறேன். வருஷத்துக்கு பார்க்கும்போது யாராவது 3 வருஷம் ரிட்டர்ன் அப்டேட் ரிட்டர்ன் போட்டாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் என்ன பண்ணாங்க, 50,000 கழிச்சிடாதீங்க. இந்த வருஷம் 23-24 கொடுத்துருக்கான், ஆனால் 22-23 அவன் கொடுக்கல. அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு அந்தந்த வருஷம் செய்யுங்க. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை மட்டும் ஒரு சில வருஷம் இருக்குது, ஒரு சில வருஷம் இல்லை, கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க. அதை இந்த வருஷம் கிடையாது, போன வருஷம் உண்டு. ஏன்னா அமெண்ட்மெண்ட் இந்த வருஷம் 23-24 பண்ணிருக்கான். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்ட் டு சென்னை கார்பரேஷன் ஆர் எனி கார்பரேஷன், இது கிடையாது. இந்த எந்த சோர்ஸுக்கு, சேலரிக்கு. ஒவ்வொரு சோர்ஸாக சொல்கிறேன். அடுத்த சோர்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு, ரெண்டல் இன்கம்க்கு. ரெண்டல் இன்கம்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு ஃபண்டு, ஹோம் லோன், செல்ஃப் ஆக்குபைட். செல்ஃப் ஆக்குபைடு ஒன்றுமே கிடையாது. ஆனால் லெட் அவுட் இருக்குல்ல, லெட் அவுட்டில் உண்டு. ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், உங்களுக்கு வந்து லாஸு ரெண்ட்டுக்கு மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியானா லாஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ரெண்ட் வந்து 3 லட்சம் வருது, ஆனால் நான் வந்து வட்டியே வந்து 4 லட்சம் பே பண்ணுறேன், பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா ரெண்டல் இன்கம்னுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை நீங்கள் செட்டாக பண்ண முடியாது நியூ ஸ்கீமில். அதுக்கப்புறம் இதில் வந்து லாஸ் இன் ஒன் ஹெட் கேன் பி அட்ஜஸ்டட் இன் அதர் இல்லையா, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். மூணாவது பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட், அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் இருக்குது. இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா, உன்னுடைய கம்பெனி ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு மிஷினை யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் என்ன வேணால் ப்ரொடக்ஷன் பண்ணலாமே, அந்த ப்ரொடக்ஷன் பண்ணால் அந்த ப்ரொடக்ஷனை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும், எந்த வருஷத்துக்கு நீ இன்ஸ்டால் பண்ணுறியோ அந்த வருஷத்துக்கு 20% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த மிஷின் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கொடுப்பான். ஒரே ஒரு வருஷம். அதில் மட்டும் என்ன அப்படின்னா, செப்டம்பருக்கு அப்புறம் வாங்கினா இந்த வருஷம் 10, அடுத்த வருஷம் 10. செப்டம்பருக்கு முன்னாடி வாங்கினா மொத்தம் 20% நீ கழிச்சிக்கலாம். அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் பேர். அது ஓல்டு ஸ்கீமில் உண்டு, நியூ ஸ்கீமில் கிடையாது. அதனால் வந்து டெப்ரிசியேஷன் போடும்போது இவங்க ஓல்டு ஸ்கீமில் வராங்களா நியூ ஸ்கீமில் வராங்களா பார்த்துட்டு அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் பண்ணணும். நம்ம டெப்ரிசியேஷன் போட்டு ஷெட்யூல்லாம் போட்டு என்ட்ரிலாம் பாஸ் பண்ணி கடைசி நேரத்தில் ஓல்டு நியூ மாற்றினோம்னா இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் வில் நாட் பி அலோட். அதனால் அதை பார்த்துங்க. அதர் சோர்ஸஸில் இந்த டிடக்ஷன் ஆன் ஃபேமிலி பென்ஷன் இருக்குல்ல, 1/3 ஆஃப் தி ஃபேமிலி பென்ஷன், மேக்ஸிமம் 50. 1/3 எவ்வளோன்னா, சப்போஸ் ஒருத்தருக்கு 60,000 ரூபா வருஷத்துக்கு வருது, மாதம் 5,000 வருஷத்துக்கு 60,000 ரூபா, 1/3 எவ்வளவு, 20,000 ரூபா. ஆனால் 20,000 ரூபா அலோட் கிடையாது, 15,000 தான் அலோட். இது ஸ்மால் அமௌண்ட் இது. அதனால் நியூ ஸ்கீமில் உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் 15,000 கிடையாது. இதாச்சா? அதுக்கப்புறம் இது வரலும் ஒரு கால்குலேஷன், நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், அது சொல்கிறேன். இது வரலும் ஒரு கால்குலேஷன். இது வந்து அபோவ் தி லைன் வச்சுக்கலாம், இது பிலோ தி லைன் வச்சுக்கலாம். இது நடுவில் ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடியது கிராஸ் டோட்டல் இன்கம். அது பேர் கிராஸ் டோட்டல் இன்கம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி பேர் இன்கம் டேக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிடக்ஷன், ஒவ்வொன்றுலையும் டிடக்ஷன் போய் மொத்தம் வருது கிராஸ் டோட்டல் இன்கம். இதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சில வளர்ச்சிக்காக அவங்க வந்து சில டிடக்ஷன் எக்ஸ்பென்சஸ் பண்ணியான டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஆனால் கூடிய மட்டும் நியூ ஸ்கீமில் இதெல்லாம் ஃபேடாது. உனக்கு வேணும்னா வச்சுக்கோ, வேணும்னா விட்டுரு. இது 80Cலேருந்து 80U வரலாம். அது என்ன நல்லாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு நமக்கு பாதிக்கக்கூடியதெல்லாம் பார்க்கலாம். நிறையா இருக்குது. அது நமக்கு பாதிக்கக்கூடியது, நமக்கு அடிக்கடி பார்க்கக்கூடியது இப்போ பார்ப்போம். ஃபைனலாக இதெல்லாம் விட்டு போயிருக்கோம், அது அப்புறமா இன்ஃபர்மேஷனுக்காக பார்ப்போம். 80CC இதில் என்ன, இன்சூரன்ஸு, PF, PPF, டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டு, 5 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு, இதெல்லாம் எடுக்க முடியாதுனால அது எல்லாம் 1,50,000 rupees. அது அப்புறம் ஒரு பென்ஷன் அக்கௌண்ட் இருக்குது. பென்ஷன் அக்கௌண்ட்டில் ஒரு 50 இருக்குது, அதுவும் எடுக்க முடியாது. ஆனால் எம்ப்ளாயர் உன் மேலே ஒரு போட்டார்னா 50,000, அது மட்டும் உண்டு. அது ஒரு இது இருக்குது. ரெண்டாவது 80D மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பாலிசி கட்டுறவங்களுக்கு நியூ ஸ்கீமில் எடுக்க முடியாது. 80DD மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிபெண்டன்ஸ், அதாவது உன்னை சார்ந்திருக்கிறவங்க யாருக்கெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறியோ அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப துயரமான டிசீஸு. நான் சில சமயம் அதெல்லாம் சொல்லுவேன், எல்லாமே இந்த டிடி இந்த செக்ஷனும் வேணாம், இந்த டிடக்ஷனும் வேணாம், அந்த உடம்பும் வேணாம். ஏன் அப்படின்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது. 80DDB யாருக்கும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபைட் டிசீசஸ், இதுவும் ரொம்ப துயரமான சம்பவம். இதை கொடுத்துருக்காங்களே, இதுவும் வராது நியூ ஸ்கீமில். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேன்சர்,
மோட்டோ நியூரான் டிசீஸ், அந்த மாதிரி வந்து டெர்மினல் டிசீஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் மருந்தே கிடையாது, ரொம்ப கஷ்டம், அப்படியே வாழ்ந்துருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் லோன். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹையர் எஜுகேஷன் லோன் என்னென்னா வெளிநாட்டு போகிறவங்களாம் வாங்குவாங்கல்ல, அதுக்கு வட்டி பே பண்ணுறது. பிரின்சிபல் கிடையாது வட்டி, ஆனால் எதுவும் நியூ ஸ்கீமில் கிடையாது. டொனேஷன் கிடையாது. ஜிஜிஐ ரெண்ட் பெய்ட், இது யாருக்கு இருந்தால் நான் ஹெச்ஆர்ஏ. நான் ஹெச்ஆர்ஏன்னா என்னென்னா, நீ வேலை செய்கிற ஆனால் உன்னுடைய எம்ப்ளாயர் ஹெச்ஆர்ஏ கொடுக்கலன்னு அர்த்தம். ஹெச்ஆர்லாம் தனியாக கிடையாது, மொத்தமாக அவனை கொடுத்துறேன், இவ்வளோ தான் சம்பளம், நான் தனியாக பிரித்து கொடுக்க மாட்டேன். இது ஒரு வகை. நீ வேலை செய்யல, நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, ஆனால் ஒரு இடத்துல வீட்டில் குடியிருக்க, அந்த மாதிரி கேஸ் இது 80 ஜிஜி. ஹெச்ஆர்ஏன்றது எம்ப்ளாயர் கொடுத்தால் செக்ஷன் 10 அந்த இதில் வந்துடும். நீ வேலை செய்கிற ஆனால் உனக்கு எம்ப்ளாயர் ஹெச்ஆர்ஏ கொடுக்கல, மொத்த அமௌண்ட்டாக கொடுத்துறாரு, பேசிக்கு டிஏ ஹெச்ஆர்ஏ அதுக்கப்புறம் வந்து கன்வீனியன்ஸ் எல்லாம் சேர்த்து உனக்கு 35,000 ரூபா, நீ எப்படி வேணால் பிரிச்சுக்கோ, நான் வந்து தனியாக பிரித்து கொடுக்க மாட்டேன்றார். அவங்களுக்குலாம் இது. ஆனால் எங்களுக்குலாம் மேக்ஸிமம் வேலைன்னா ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபா, பாக்கி 60,000 வரும், ஏதோ ஒரு கன்செஷன். 80 டிடிஏ யாருக்கு? 60 வயசு கீழே இருக்கவங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் எஸ்பி அக்கௌண்ட் ஒன்லி, ஆனால் இது நியூ ஸ்கீமில் இது எடுக்கக்கூடாது. 80 டிடிபி 60 வயசு ஆர் 60 வயசுக்கு மேலே, இதுக்கு எஃப்டி எஸ்பி ஆர்டி 3 சேர்ந்து. 80U டிடக்ஷன் ஆன் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி. ஃபிசிக்கல் டிசபிலிட்டினா உடல் ஊனம், அது காது கேட்காமல் இருக்கலாம், இல்லை கண் இருக்கலாம், இல்லை கை இருக்கலாம், கால் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது ஃபிசிக்கல் டிசபிலிட்டினா உடல் ஊனப்பட்டவர்கள், அது எப்படி வேணா இருக்கலாம். இன்னி டேட்டுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம உதாரணம் யார் தெரியுமா, நம்ம ஆஃபீஸில் அவங்க அந்த மாதிரி இருக்கு. பர்த்தாவும் இருக்கலாம், நடுவில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஆகிக்கலாம். இப்போதைக்கு அது வந்து செயல் இழந்துருக்கு. அதில் வந்து 2ஆக பிரிக்கலாம், சிவியர் டிசபிலிட்டி, நார்மல் டிசபிலிட்டி. இந்த டிசபிலிட்டி அப்படின்னா 60% மேலே 60% கீழே, அது கொஞ்சம் இருக்குது ஃபுல்லாக. இது 80U. இதுதான் நியூ ஸ்கீமில் வந்து நமக்கு எதெல்லாம் வராதுன்றதுக்கு. இதை ஒரு சார்ட் வச்சுங்க. ஒரு தடவை நம்ம வந்து எப்போதும் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இதை அப்படியே எடுத்து ஒரு நான் 5 சம் தரேன், அதை பார்த்து எழுதுங்க. இது 5 தடவை நம்ம 6 தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம மனசில் நின்றுடும். ஆனால் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரிட்டர்ன் வருது போடுறோம், சில சமயம் ரொம்ப அர்ஜென்ட்டாக போடுறோம், ஏதோ கற்றுக்குறோம். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஒரு 5 தடவை 6 தடவை நம்மளே போட்டு பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் வரும்போது நம்ம தரவாக்கலாம். 2வது, இனிமேல் கன்சல்டன்சி நிறைய பேர் வருவாங்க. அது இருக்கா, இது இருக்கா, இது உண்டா, அது உண்டா, 2த்துக்கும் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ 2 சிஸ்டமையும் நம்ம வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். இது ஓல்டு சிஸ்டமில் இருக்குது, நியூ சிஸ்டமில் இல்லை. நம்ம ரெஃபர் பண்ணலாம், புக்கை ரெஃபர் பண்ணலாம். இந்த 5 கணக்கில் வந்து அதுவும் கொடுக்குறேன், இதுவும் கொடுக்குறேன். ஒரு தடவை நீங்கள் போட்டு பாருங்கள், பார்த்தீங்கன்னா அது மனசில் பயந்து விட்டுனா வீடு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இது ஒன்று. இந்த ஆர்டரில் தான் வரணும். இதை தூக்கி அங்கே போட்டு அதை தூக்கி இங்கே போடக்கூடாது. அடுத்தது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இல்லை அப்படின்னா ரிமூவ் இட், காட்டணும்னு அவசியம் இல்லை. ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா லாங் டேர்ம் இருக்கும், ஷார்ட் டேர்ம் இருக்கும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். இது முதல் காலம், இது 2வது காலம். நம்ம கூட்டும்போது 2வது காலத்தை கூட்டிங்கன்னா கரெக்டாக கிராஸ் டோட்டல் இருக்க மாதிரி தான். அது எந்த வித தப்பு இருக்காது. கூடி மட்டும் என்னென்னா பெருசாக இருந்ததுன்னா சம் ஃபார்முலாவில் இங்கே எழுதி விற்றா மேலே வருது, அது போடுங்க. ப்ளஸ் 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 போடாதீங்க. இது சின்னதுக்கு ப்ளஸ் ப்ளஸ் போடுங்க. முதல் காலத்தை பாருங்கள், இதுக்கு சேலரியோ பென்ஷனோ முதல் சோர்ஸ் 10 லட்சம். இந்த வருஷத்துக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உண்டு, அதனால் இது தூக்கலாம், அவுட்டர் காலத்தில் போட்டேன் அப்படின்னா இந்த சோர்ஸ் டோட்டல் இது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏ செல்ஃப் ஆக்குபைட் 0. செல்ஃப் ஆக்குபைட் காட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் எது காட்டணும் எது காட்ட வேண்டாம் அப்படின்னு. ரெண்டல் இன்கம் ரிசீவ்டு 280. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் ஃபஸ்ட்டு கழிச்சிடணும். நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டு 30% ரிப்பேர் கழிச்சலாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் கழிச்சு பாக்கி இதில் அமௌண்ட்டுக்கு தான் 30% போடணும். சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போட்டுடலாம், ஆனால் அங்கே போகும்போது இழிக்கும், அவங்கள டேக்ஸ் கட்ட சொல்லிடுவோம். அப்புறம் என்ன ஆகும், இது போட்டதுக்கப்புறம் வித்தியாசம் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி தான் நம்ம கழிக்கணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் கொடுக்கலன்னா 0, நோ ப்ராப்ளம். அவர் கொடுத்துட்டாருன்னா மேலே போடணும். இதை தூக்கி இங்கே போட்டு கீழே போட்டிங்கன்னா சிக்கலாயிடும். ஏன் அப்படின்னா இதில் தான் 30%, இதில் 30% இல்லை. அதனால் வாட்டர் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கழிச்சு பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸில் என்ன ஒரு சமாதானம்னா, இது கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ் இல்லை. கேஷுக்கும் அக்ரூவலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் வாட்டர் டேக்ஸு 4 வருஷமாக கட்டல, ஏதோ கட்டல, அவனு விட்டா நானும் விட்டேன். 4 வருஷத்துக்கு சேர்த்து இந்த வருஷம் கட்டுறேன், ஒரு 40,000 ரூபா கட்டுறேன். நான் எந்த வருஷம் கட்டுறேன் அந்த வருஷம் கழிச்சிக்கலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிவைஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணணும் அவசியம் இல்லை. இது கேஷ் பேசிஸ். அதனால் யாராவது வந்து இந்த வருஷம் நான் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் கட்டியிருக்கேன் சார் அப்படின்னா அந்த வருஷம் கழிச்சிக்கலாம். ஆனால் சார் இந்த வருஷம் நான் கட்டலை, ஆனால் ஏப்ரலுக்கு அப்புறம் நான் கட்டியிருக்கேன், அதனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இந்த வருஷம் கழிச்சிக்கங்க அப்படின்னா
நாட் அலோட். அப்படின்னா 23, 24க்கு வாட்டர் டேக்ஸ் ஏப்ரலில் கட்டியிருக்காங்க. ஏப்ரல் என்ன பண்ணாங்க? 23, 24 கட்டிட்டாங்க, 24, 25 கட்டிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த வருஷம் கழிச்சிங்க, அடுத்த வருஷத்தை 5 கழிச்சிங்க, ஜபார் ப்ரூஃப் கழிக்க முடியாமனா கிடையாது. ஏன் அப்படின்னா கையை விட்டு என்றைக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாட்டர் டேக்ஸ் கட்டுறியோ அது 8 வருஷத்துக்கு இருந்தாலும் 10 வருஷம் தான் சரி, அந்த வருஷம் தான் கழிக்கணும், இல்லைன்னா கைக்கூடாது. இது ஒரு புதுசு. அதே மாதிரி 30% ஃபார் ரிப்பேர். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்குல்ல 162, இது ஒரு தமாஷ் இருக்குது. இது என்ன அப்படின்னா சில பேங்க்லலாம் என்ன பண்ணுவான், எம்ப்ளாயிக்கு ஒரு சலுகை கொடுப்பான். என்ன சலுகை அப்படின்னா வட்டியை முதல்ல வாங்கிடுவான், அதுக்கப்புறம் இது வாங்கிப்பான், பிரின்சிபல் வாங்கிப்பான். இல்லைன்னா முதல்ல பிரின்சிபல் வாங்கிடுவான், அதுக்கப்புறம் வட்டியை கொஞ்சம் கட்டலாங்க. ஏதோ ஒரு கணக்கு அவங்களுக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னென்னா அக்ரூவல் பேசிஸ், நாட் கேஷ் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸ். ஆனால் இது வந்து கேஷ் பேசிஸ், நாட் அக்ரூவல் பேசிஸ். ஆனால் இதை கொஞ்சம் ஜாகிரதையாக பாருங்கள். இந்த இது இருக்கார்ல நம்ம ஹரிகிருஷ்ணன், அவங்க பேங்க்கில் என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல வட்டியெல்லாம் வாங்கிட்டாங்க, வட்டியெல்லாம் கழிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ அசல் கட்டுறாரு. இருக்குது சில பேங்க்ஸ் வட்டி வாங்கிடுவாங்க. ஏதோ அதாவது என்னென்னா இது ஒரு கன்செஷன், அந்த பேங்க்கில் வேலை செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறாங்க. நம்ம ஆக்சுவல் கால்குலேஷன் மாதிரி வட்டி கிடையாது. ஏதோ ஒரு வட்டி போட்டு அவங்க இருக்காங்க, அவங்க வீடு கட்டுறாங்க, அதனால் வட்டியெல்லாம் ஃபுல்லாக வாங்கிடுவான். ஏதோ ஒரு கணக்கு. அந்த வட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அசல். அதனால் வட்டி முடிஞ்சிடுச்சு, லோன் பிரின்சிபல் போச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வாங்க, 80Cயில் வாங்க, முதல்லாம் வந்து வட்டி போயிடும், அசலே ஒன்றும் இருக்காது, அசல் கைக்க முடியாது. இந்த மாதிரி நார்மலாக போட்டு இஎம்ஐ பண்ணுறாங்கல்ல வட்டி அசல், அப்போ மட்டும் தான் கைக்க முடியும். அதனால் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து சார் நீங்கள் வட்டி கழிச்சிக்கிங்களா அசல் கழிச்சிக்கிங்களா, அதை பார்த்து அசலுக்கு 80C, வட்டிக்கு இந்த இடத்துல இருக்குது. இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. இது அக்ரூவல் பேசிஸ், இது கேஷ் பேசிஸ். இது பாக்கி எவ்வளோ இருக்குது? 29,800 இருக்குது. ஏன் அப்படின்னா கலெக்ட் பண்ண ரேட்டு 1.91, வட்டி 1.62, பாக்கி இருக்கிறதுனால. நியூ ஸ்கீமில் என்னென்னா ரெண்டல் இன்கம் நெட்டு 191, இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு 2 லட்சம். ஒரு உதாரணத்துக்கு 190 மேலே போகுதுல்ல, லாஸ் வந்துருக்குல்ல, லாஸ் கேனாட் பி அட்ஜஸ்டட் அண்டர் எனி அதர் ஹெட். லாஸ் போனது போச்சு தான். இங்கே வரும் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ், இது பேசிக்காக பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள சில காம்ப்ளிகேட்டட்லாம் பார்ப்போம். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ், நெட் ப்ராஃபிட், டேர்ன் ஓவர் 62 லட்சம், 8% போட்டேன், 5 லட்சம் வந்துருக்கு. இதை பாருங்கள், இன்கம் ஃப்ரம் சேலரி பென்ஷன் இங்கே வந்துருக்கு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இங்கே வந்துருக்கு, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இங்கே வந்துருக்கு. கடைசி காலம் டோட்டல் பண்ணால் எல்லா டிடக்ஷனும் போக அதுதான் கிராஸ் டோட்டல் இன்கம். அது உள்ள ப்ளஸ் மைனஸ் போடக்கூடாது. அடுத்தது இங்கே வர கேபிட்டல் கெயின்ஸ், இது ப்ரெசன்டேஷன். இவருக்கு ஷார்ட் டேர்மாக இருக்குது, லாங் டேர்மாக இருக்குது. இப்போது ஒரே ஹெட்டில் 2 இருந்ததுன்னா அது இன்னர் காலம், அதாவது ஃபஸ்ட் காலம், அதனுடைய டோட்டல் ஒன்றும் இல்லை, செகண்ட் காலமில் ஒன்றும் இல்லைன்னா ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குன்னா லாஸ்ட் காலம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 4 வீடு இருக்குது ஒருத்தருக்கு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடுத்த டிடக்ஷன் போட்டு அடுத்த காலம் 3வது காலத்தில் கொண்டு வரலாம். இது எதுக்குன்னா 3வது காலம் வரும்போது அந்த சோர்ஸுடைய டோட்டல் அமௌண்ட் அங்கே இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபிகர் ஒன்று போகும்போது இதை கைச்சமா அதை கூட்டமாக கிடையாது, அந்தந்த செக்ஷனில் கரெக்டாக போட்டணும். இது நம்ம செக் பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். உன்னுடைய இந்த ஒர்க்கிங்கும் வின்மேனுடைய ஒர்க்கிங் சோர்ஸ் இருக்குல்ல கரெக்டாக டாலி ஆகணும். இங்கே பார் கேபிட்டல் கெயின்ஸ் ஷார்ட் டேர்மில் 21 வந்துருக்கு, சேல் வேல்யூ, பர்ச்சேஸ் வேல்யூ சிம்பிளாக போட்டிருக்க ப்ரெசன்டேஷன். கேபிட்டல் கெயின்ஸ் இங்கே பாருங்க, ஷார்ட் டேர்ம்னா ஷேர்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுனா 1 year அண்ட் லெஸ் தேன் 1 year. கேபிட்டல் கெயின்ஸ் 2 years ஆர் மோர், கிளியர்லி 2 years மேலே இருக்கும். சேல் கன்சிடரேஷன் லேண்ட் அண்ட் பில்டிங் 62, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் 56-20, கேபிட்டல் கெயின்ஸ் 640. இது வந்து ஷேர்ஸு, இது வந்து லேண்ட் அண்ட் பில்டிங். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம வந்து அந்த கேபிட்டல் கெயின்ஸை ஒரு தனியாக ஒரு இது எடுப்போம், வேரியஸ் இது பார்க்க போகிறோம். இது கடைசி காலத்தில் வந்துடணும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ முதல் காலத்தில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் எஸ்பி, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆர்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி, டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹேண்ட் லோன் எல்லாம் கொடுத்தாச்சு. மொத்தம் அவுட்டர் காலத்தில் வந்துருக்கு. லாஸ்ட் டோட்டல் இன்கம் இதெல்லாம் டோட்டல் கொடுத்தா வரும். இதுதான் ப்ரெசன்டேஷன், இப்படி தான் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நியூ ஸ்கீமில் எதுவுமே கிடையாது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இந்த என்பிஎஸ் ஒன்று இருக்குது, பை எம்ப்ளாயர் அதர்ஸு, அது மட்டும் நான் தனியாக ஒன்று எடுக்கிறேன். 80CCD2 பென்ஷன் என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு சோர்ஸ் ஆஃப் இன்கமையும் இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு நம்ம வின்மேனில் செக் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் வின்மேன்லேயே போட்டு பண்ண முடியாது. யாராவது வந்தாங்கன்னா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், டேக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணோம். மேபி இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் டிபெண்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன். எல்லாமே வந்து லா ட்ரிவன் தான். அது போடுறதுன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அட்வான்ஸ் டேக்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போனா அப்ராக்சிமேட்டாக சொல்லிடலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் இவ்வளோ வரும் சொல்லிடலாம். ஆனால் எந்த ஸ்கீம் உங்களுக்கு நல்லது, எது அதிகம் எது குறைச்சல் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் இது வந்து இந்த ஸ்கீமில் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் போடு எல்லாம் கற்றுங்க. வின்மேன்லேயே அதாவது சாஃப்ட்வேர் will assist you, பட் சாஃப்ட்வேர் தான் உங்கள் பிரெயின். யுவர் பிரெயின் ஷுட் நாட் பி சப்ஸ்டிடியூட்டட் பை a சாஃப்ட்வேர். யுவர் பிரெயின் ஹேஸ் டு ஒர்க் ஆன் திஸ் மேட்டர். அதனால் நம்ம இதை பயிற்சி பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். இதுக்கான ஒரு 2-3 ஒர்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பயிற்சி பண்ணிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு விட்டுது, சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் ஒரு நியூ ஸ்கீம் வந்திருக்கு.
இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் என்னன்னா ஓப்பன் ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு எல்லாருக்கும். இப்போ வந்து நம்ம சிஏ படிக்கிறோம். ஏன்னா சிஏ இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறான், இன்டர்க்கெல்லாம் வந்து நீங்கள் ஆடிட்டர்கிட்ட இருக்க வேண்டாம், நீங்கள் பரிட்சை எடுத்து அப்புறம் இன்டர்க்கு அப்புறம் விளாண்டுருக்கோம். இப்போ வந்து ரொம்ப நாள் அந்த படிப்பு சமாச்சாரத்தை விட்டு உங்களுக்கு கொஞ்சம் படிப்பு ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போது அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்கில் சிஏ சிலபஸ் இருக்குல்ல, அதை வந்து 2-3 பிரிக்கலாம். சின்ன சின்னதாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது இப்போ அக்கௌண்ட்ஸ் எடுத்திங்கன்னா சாதா அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியட் அக்கௌண்ட்ஸு, ஃபைனல் அக்கௌண்ட்ஸு, அப்புறம் அட்வான்ஸ் அக்கௌண்டிங் ஒன்று பண்ணலாம். இது ஒவ்வொரு பேப்பர் இருக்கும். இந்த ஒவ்வொரு பேப்பராக நீங்கள் படிக்க ஆரம்பித்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரெடிட் உங்களுக்கு வந்துடுது. அவன் என்ன சொல்லுவான், நீ மொத்தம் இவ்வளோ சப்ஜெக்ட் எடுக்கணும், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் எடுக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் இவ்வளோ கிரெடிட் எடுக்கணும். தென் யூ பிகம் ஏ கிராஜுவேட் ஆல் போஸ்ட் கிராஜுவேட். ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் எக்ஸர்ஷன் நிறையா இருக்கணும். பட் அந்த எக்ஸர்ஷன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலேஜ் அக்யூமுலேட் பண்ணால் தென் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ வில் பி ஏபிள் டு ரைட் தி எக்ஸாமினேஷன். அதுக்காக உடச்சி சின்ன சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் இருக்கான். யாராவது நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இப்போ வந்து இந்த பேப்பரில் போட்டிருக்கான், வி ஆர் கோயிங் டு என்ரால்ஜிட்டு. அதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நம்மளுடைய இதை வச்சு ஆதார் நம்பரை வச்சு நமக்கு ஒரு யூனிக் ஐடி தருவான். அந்த ஐடியில் நீங்கள் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் தான் கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாம். நமக்கு அந்த கிரெடிட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணால் இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு ப்ரொஃபஷனல். அதாவது நம்ம பேச்சுலர் கோர்ஸ்லேருந்து சாதாரண கோர்ஸ்லேருந்து வி கேன் கிரேட் அவர் செல்ஃப் டு ஹையர் கோர்ஸ் போடும்போது நமக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு உதவியாக இருக்கும். எதுவும் கஷ்டம் இல்லை, இது அப்படியே தரவாக பார்க்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதே தான் என்ன ஒன்று எழுதலாம். அதை என்ன பண்ணுறோம், அதை உடச்சி கொண்டு வரலாம். அந்த சிஏ கோர்ஸ் இருக்குல்ல, அந்த கோர்ஸையே சின்னதாக உடைக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குரூப்பில் 4 பேப்பர் எழுதும். ஃபஸ்ட் குரூப் 4 பேப்பரில் அக்கௌண்டிங் ஒன்று, அட்வான்ஸ் அக்கௌண்டிங் ஒன்று. இப்போ என்ன பண்ணால் அந்த அக்கௌண்டிங்கே 2 ஸ்டேஜில் கொண்டு வரலாம். ஒன்று சிம்பிள், இன்னொன்று வந்து லிட்டில் மோர். ஃபைனல் வரும்போது லிட்டில் மோர் ப்ராக்டிக்கல் நாலேஜோட. அதுமாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு சின்னதாக, அதாவது எந்த லெவலில் இருக்கும், 10+2 லெவலில் இருக்கும். அடுத்த லெவல் காலேஜ் லெவலில் இருக்கும். அடுத்த லெவல் காலேஜுக்கும் ப்ரொஃபஷனலுக்கும் நடுவில் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் ப்ரொஃபஷனல் லெவல். ஆனால் இந்த கிரெடிட்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். ஆல் யூ வாண்ட் இஸ் நாலேஜ். இந்த நாலேஜை நீ எப்படினாலும் சேர்த்துக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம 6 சோர்ஸ் சொன்னோம் இல்லையா, 5 சோர்ஸ் சொன்னோம் இல்லையா. முதல் சோர்ஸு ஒரு பேப்பர், 2வது 3வது சோர்ஸு ஒரு பேப்பர், இல்லைன்னா 5 சோர்ஸுக்கு 3 பேப்பர் இல்லை 2 பேப்பர். அந்த பேப்பர் பாஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே தெரியப்படுது. ஆனால் இப்போது ப்ரொஃபஷனல் என்னென்னா எல்லா பேப்பரையும் ஒன்றா எழுதணும். எல்லா பேப்பர்லையும் 50% மார்க் மேலே அக்ரிகேட் எடுக்கலாம். ஒவ்வொரு பேப்பர்லையும் 40% எடுக்கலாம். அதுதான் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஆனால் தரோ நாலேஜ் இருந்தால் பழக நம்மளால் பண்ண முடியும். கொஞ்சம் முயற்சி தான் நமக்கு. ஃபஸ்ட் லெட் அஸ் லேர்ன். ஏன் அப்படின்னா, ஹேவிங் கம் டு திஸ் ப்ரொஃபஷன் அண்ட் ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்டம் பண்ணுவாது, அங்கே போகலாம். நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு போகலாம். உங்களுக்கு அப்புறம் பரீட்சை கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பாஸ் பண்ண முடியும். அதனால தான் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் இருக்குது. இந்த நாலேஜ் இருந்தால் நமக்கு போகலாம். நமக்கு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா இட் இஸ் அன் அத்தாட்சி. நீங்கள் கைது போட்டால் போய் ரெப்ரசென்ட் பண்ணால் யூ ஹேவ் அ ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட். அதனால் அதுக்காக நம்ம வாங்குறது நல்லது. 80% போயிட்டேன், ஒரு 20% தான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன்னா லைஃப் இஸ் குட் ஃபார் யூ. யூ ஹேவ் அ சர்டிஃபிகேட் வித் யூ, ஹேவ் குவாலிஃபிகேஷன் வித் யூ. அதனால் அதை நான் அடுத்தது சொல்கிறேன். நான் இந்த சிலபஸையே அங்கே கொண்டு வரலாம் ஈஸியாக, கஷ்டம் இல்லாமல். இதை கற்றுப்போம், அதையும் பார்ப்போம். அப்போ இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் யூ. ஓகேவா? ரைட், ஆஃப்.